இந்த சீனா சேர்ந்தவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்களான்னு தெரியல. இப்போ மறுபடியும் கொரோனா மாதிரி ஏற்கனவே பெரிய அச்சுறுத்தலுக்கு ஏற்பட்ட ஒரு கொரோனா வைரஸ் மாதிரி புதுசாக ஒரு வைரஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த வைரஸ்னால நமக்கு 3 நாளில் ஒரு மனிதனுடைய உயிர் பறிக்கப்படும். அந்த அளவுக்கு கொடிய ஒரு வைரஸ் தான் இப்போ உருவாக்கியிருக்கிறாங்க. இது பேசிக் லெவல் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதனால எந்த பாதிப்பும் இல்லை. இப்போ வரைக்குமே அது லீக் ஆகலை. சம்டைம் கொரோனா வைரஸ்க்குமே கூட பெரிய ஒரு விமர்சனம் இருக்குது. இது சீனாவிலேருந்து லீக் ஆகி தான் உலக நாடுகள் பூரா பரவி நிறைய கோடிக்கணக்கில் மனிதர்கள் இறந்து போகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய விமர்சனம் இருக்குது. அந்த வகையில் இப்போ மறுபடி எபோலாங்கிற இந்த ஒரு வைரஸ்லேருந்து ஒரு புரோட்டீனை எடுத்து அது மூலமாக உருவாக்கியிருக்கிற இந்த வைரஸ் இப்போ ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதனால ஒரு மனுஷனுடைய உயிரை 3 நாளில் எடுக்க முடியும்னு சொல்லப்படுது. இதை அவங்களே டிரெக்டாக அவங்களுடைய வெப்சைட்டில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, மீடியாவுக்கும் சொல்லியிருக்கிறாங்க. இதை கேட்டு நிறைய பேர் அச்சுறுத்தலில் இப்போ இருக்கிறாங்க. உலக நாடுகள் நிறைய கண்டனம் செலுத்தி வருது. ஏன் எதனால அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப்பாக நம்ம வீடியோ கிடச்சிருக்குன்னு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீனாவில் இருக்கிற ஹெபை பல்கலைக்கழக மருத்துவ பல்கலைக்கழகத்தில் இருக்கிற விஞ்ஞானிகள் தான் இந்த ஒரு வைரஸை மறுபடி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதை அவங்க எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எபோலா வைரஸ் இருக்கு இல்லையா, இந்த வைரஸ்லேருந்து சில பகுதிகளை எடுத்து தான் இந்த ஒரு வைரஸை உருவாக்கியிருக்கிறாங்க. இது முழுக்க நோய் தொடர்பான ஆய்வுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதனால எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது சொல்லவே முடியாது. ஏன்னா இது 3rd வாருக்கான ஒரு அடித்தளமாக கூட இருக்கலாம். கொரோனாவே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் பயோ வாரண்ட் தான். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு எபோலாங்கிற இந்த வைரஸ் ரொம்ப மோசமான ஒரு விஷயமாக கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு அச்சமடைகிறாங்க. பொதுவாக இந்த மாதிரியான வைரஸ்லாம் செக் பண்ணுறதுக்கு எப்படின்னா எலிகளை தான் பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி இந்த வைரஸை செக் பண்ணுறதுக்கும் பிறந்து 3 வாரமான எலிகளை வெள்ளெலிகளை பிடிச்சிட்டு என்ன செய்கிறாங்கன்னா ரிசர்ச்சுக்கு உட்படுத்துகிறாங்க. இதுக்கு டிரெக்டாக இந்த ஒரு வைரஸை செலுத்தி பார்க்குறாங்க. டிரெக்டாக கிடையாது, அது என்னங்கிறத நான் விரிவாக சொல்கிறேன். இந்த வைரஸ் செக் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு அந்த எலிகளுக்கு கண் இருக்கு இல்லையா, அந்த கண்ணுக்கு மேலே என்ன செய்யப்பட்டிருக்குன்னா சிரங்கு மாதிரியான தொற்று வந்திருக்குது. இதுக்கு அப்புறமா இது டிரெக்டாகவே கண்ணை தான் பாதிச்சிருக்குது. எபோலா வைரஸ்னாலே ஃபஸ்ட்டு நம்மளுடைய கண் பார்வையை தான் பாதிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம். ஸோ அது எலிகளுக்கும் நடந்திருக்குது. ஃபஸ்ட்டு இதோட கண் பார்வை இல்லாமல் போயிருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் என்னென்ன நடந்திருக்குன்னா, இதோட உள் உறுப்புகள் இருக்கு இல்லையா, முக்கியமாக சொல்லணும்னா கல்லீரல், மூளை, சிறுநீரகம், மண்ணீரல், நுரையீரல் முதற்கொண்டு எல்லா பார்ட்ஸுமே கொஞ்சமாக அழியிறதுக்கு இந்த ஒரு வைரஸ் காரணமாக இருந்திருக்கு. வைரஸை செலுத்தினதுக்கு அப்புறமா இதெல்லாம் அழிஞ்சு 3 நாளில் அந்த எலிகள் என்ன செய்யப்பட்டுச்சுன்னா இறந்தே போச்சுங்க. இந்த நிலைமை மனிதர்களுக்கு வருமானு கேட்டிங்கன்னா எஸ், நிறைய பாசிபிள் இருக்குது. மனிதர்களுக்கும் இதே நிலைமை தான் ஏற்படும். முதல்ல கண்ணை பாதிச்சு கண் பார்வை அப்படியே இல்லாமல் போயிட்டு, அதுக்கப்புறமா உடல் உறுப்புகள் எல்லாமே செயலிழந்து போயிட்டு, அதுக்கப்புறமா நம்ம உயிரை விடுறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஒரு வைரஸ் மூலமா ஏற்படும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அந்த ஒரு விஷயத்தினால தான் இதுக்கு மேலே கண்டனத்தை நிறைய நாடுகள் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. முக்கியமாக சொல்லணும்னா இந்த மாதிரி ரிசர்ச் எல்லாம் செய்யறதுக்கு ஒரு கட்டமைக்கப்பட்ட ஆய்வுக்கூடங்கள்னு ஒன்று இருக்குங்க. எப்படின்னா அதை சொல்லுவாங்க பயோ சேஃப்டி லெவல் 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பயோ சேஃப்டி லெவல் அப்படின்னு சொல்லப்பட்டால் 1ன்னு சொல்லப்பட்டால் பாதுகாப்பெல்லாம் பெருசாக இல்லை, சாதாரணமான பாதுகாப்பு தான் இருக்கும். நீங்கள் இங்கே என்ன செஞ்சுக்கலாம்னா ரிசர்ச் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே செய்யக்கூடிய ரிசர்ச் சிறிய அளவிலான ரிசர்ச்சாக தான் இருக்கணும். மிகப்பெரிய வைரஸ்லாம் ரிசர்ச் பண்ணுறதுக்கு தகுந்த இடமே கிடையாது. ஆனால் இந்த ஒரு எபோலா வைரஸை வச்சு ரிசர்ச் பண்ணி இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்களே இந்த ஒரு ரிசர்ச்சில், அந்த ஒரு ரிசர்ச் எங்கே செஞ்சுருக்கிறாங்கன்னா BSL-2 அப்படிங்கிறது ஓரளவுக்கு பாதுகாப்பானது தானே தவிர உச்சகட்ட பாதுகாப்பான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ அந்த லேபில் நீங்கள் எப்படி ரிசர்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்டு தான் உலக நாடுகள்லாம் ஷாக் ஆகி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. சம்டைம் இந்த கொரோனாவுக்கு ஒரு கதை சொன்னாங்க இல்லையா, லீக் ஆயிடுச்சு, சந்தையிலேருந்து வந்துச்சு, வவ்வால்லேருந்து வந்துச்சுன்னு. அதே மாதிரி இந்த BSL-2ல இருந்து சம்டைம் லீக் ஆனிச்சுன்னா 3 நாளில் உயிர் போயிடுங்கிறது விளையாட்டான விஷயமாங்க கிடையாது. ஸோ இதனால தான் பயந்து எல்லா நாடுகளுமே கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே வரல, எந்த ஒரு தொற்றுமே ஆகலை. சம்டைம் அது லீக் ஆகிருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய ரிஸ்காக இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் தான் இந்த எபோலாவிலேருந்து உருவாக்கப்படுற இந்த ஒரு வைரஸ். சரி, இதை எதுக்கு நீங்கள் ரிசர்ச் பண்ணுறதுக்கு BSL பயோ சேஃப்டி லெவல் 2ல ரிசர்ச் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சீனாவை சேர்ந்த அந்த மருத்துவ ஆய்வாளர்கள் அதுக்கு விடை அளிச்சிருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எபோலா வைரஸில்
கிளைகோப்ரோட்டீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க. அதை எடுத்து தான் இந்த ஒரு வைரஸை உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ அதை எடுத்து டைரெக்டாக அந்த எலிகள் மேலே பயன்படுத்தாமல் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா விஎஸ்வி, இந்த விஎஸ்வி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வெசிகுலர் ஸ்டோமேட்டிக் வைரஸ், இது மூலியமாக தான் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா டைரெக்டாக எலிகளுக்கு செலுத்தாமல் இந்த ஒரு விஷயத்தின் மூலமாக தான் இடையில ஒரு தடை போட்ட மாதிரி தான் அது மூலமாக தான் செலுத்திருக்கிறாங்க. ஸோ இப்படி பயன்படுத்தினால எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாது அப்படிங்கிற ஒரு காரணத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா சீன ஆய்வாளர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது மூலமாக பயன்படுத்துறதுனால பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் வராது, அதனால தான் நாங்கள் பிஎஸ் லெவல் 2லே இந்த ஒரு ரிசர்ச் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. பட் சம்டைம் இது வெளியாகி நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுன்னா அப்போ என்ன சாக்கு போக்கு சொல்லுவாங்கிறது உறுதியான ஒரு தகவலாக கிடைக்கவே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி சந்தையிலேருந்து பரவணிச்சு, வவ்வாலேருந்து பரவணிச்சுன்னு சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்க இதுக்கு பின்னாடி சொல்லலாம். இப்போதைக்கு பரவாமல் இருக்கிறது தான் நம்மளுடைய சேஃப்டி, பரவக்கூடாதுன்னு நம்ம வேண்டிக்கிறது தான் பெட்டர். இந்த எபோலா வைரஸுடைய தோற்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவிலங்க 1970களில் தான் இது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்திருக்குது. சாதாரண எபோலா வைரஸ்னாலேயே பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இறந்து போனாங்க. இதுவும் ரொம்ப டேஞ்சரான ஒரு வைரஸ் தான். ஸோ இந்த ஒரு வைரஸ்லேருந்து அது விட்டு ப்ரோட்டீன்லேருந்து இப்போ எடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு வைரஸ்னால மனிதர்களுக்கு 3 நாட்களில் மரணம் நேரிடும் அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போதைக்கு அது ஒரு பேசிக் லெவல் ரிசர்ச்னு தான் சொல்கிறாங்க. இது வந்து நோய் தொற்றுக்கான ஆய்வுகளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களே தவிர ஃப்யூச்சரில் இது என்ன மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஏன் இதை வந்து ஒரு பயோவாருக்கான ஸ்டார்டிங் ஸ்டேஜாக யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முக்கியமாக சொல்ல போனால் எபோலா வைரஸ் பற்றி உலக நாடுகள் ரீதியில் பெரிய ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சீனாக்காரங்க அதை வச்சு கொஞ்சம் கிரிமினலாக யோசிச்சு இந்த மாதிரியான வேலைகள் செய்யும் பொழுது கொஞ்சம் அச்சத்தை ஏற்படுத்துகிற வகையில் தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு WHO எதுக்கு கண்டனம் தெரிவிக்காமல் இதுக்கு எதிராக குரல் கொடுக்காமல் இருக்காங்கிறது சத்தியமாக தெரியலை. நிறைய நாடுகளில் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கண்டென்ட்டை பொறுத்த வரைக்குமே நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரியான ரிசர்ச் பண்ணுறது நல்லதா, இல்லைனா இந்த மாதிரி ரிசர்ச்சை யூஸ் பண்ணி ஃப்யூச்சரில் பயோவாரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றி நான் உங்களுடைய ஒப்பீனியன் என்னங்கிறத மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் டிக் பண்ணி வச்சுங்க அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு அமேசிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.